ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓ கம்பெனிக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் தர போகிறோம். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எஸ்பிஓவுக்கு வந்து என்னென்ன ஃபீட்பேக் நான் தரலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் அந்த கம்பெனிக்கு என்னோடய ஃபீட்பேக்ஸ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எஸ்பிஓன்னா என்னென்னு சொல்லிடுறேன். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப், ஓகேங்களா? இப்போ எல்லாருமே வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து பார்ட் டைம் ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும்னா இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம். பிகாஸ் இந்த கம்பெனியே ஃபுல்லி ஃபோக்கஸ்டு ஆன், அதாவது எதை நோக்கி இருக்குதுன்னா இந்த கம்பெனியை வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சு தான் அவங்களோட பிஸ்னஸ் மூமெண்ட்ஸே இருக்கும். பிகாஸ் எப்படின்னா வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம எப்படி இப்போ எக்ஸாம்பிள் டிவிலெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம்ல, ஸோ டிவிலெலாம் நம்ம விளம்பரம் பார்க்குற மாதிரியே தான் வந்து இந்த கம்பெனி வந்து இதே வந்து நம்ம டிஜிட்டல் வெப்சைட்ஸ், அதாவது யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது மாதிரி வச்சு நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட யூசர்ஸை வச்சு அவங்க ப்ரொமோட் பண்ணி வர இன்கமில் நமக்கு வந்து சேல்ரி தருவாங்க. ஸோ இதுதான் வந்து எஸ்பிஓட கம்பெனி. ஸோ எஸ்பிஓவில் எப்படி ஜாயின் பண்ணுறது? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ, ஸோ எஸ்பிஓ ஆன்லைன் ஜாப்ஸ்னு போட்டாவே நிறையா பக்கம் வரும். ஸோ வந்து நீங்கள் கம்பெனியில் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் குறிப்பிட்ட நாள் வந்து ஒர்க்கிங் பீரியட் இருக்கும். ஸோ ட்ரைனிங் பீரியடாட்ட ஸோ அதை அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேல்ரி, அதாவது நீங்கள் என்ன ஒர்க் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேல்ரி அது மாதிரி நிறையா உள்ளே வந்துட்டிங்கன்னா இருக்கும். ஸோ இதுதான் கம்பெனியோட ஓவர்வியூ. ஸோ இப்போ என்னோடய ஃபீட்பேக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னோடய ஃபீட்பேக் வந்து இந்த கம்பெனி தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறையா விதமான ஆன்லைன் ஆப்ஸு, அப்புறம் அந்த கலர் கேம்ஸ் இது மாதிரி நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரிலேட்டடாக, அதாவது மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து என்னோடய ஒரு லாஸ் ஆகாத ஒரு ஏரியானா அது இந்த கம்பெனின்னு தான் சொல்லணும். பிகாஸ் மீதி எல்லா இடத்துலையுமே லாஸ் ஆகிருக்கேன். கலர் கேமில் லாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகும்ல, வருவாங்க, ஒரு 2 months ரன் ஆவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஸோ இது மாதிரி இதுலேயும் போட்டிருக்கேன். ஸோ இதிலலாம் வந்து நிறையா லாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கம்பெனியில் நான் லாஸ் பண்ணதில்லை. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபீட்பேக். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கம்பெனியில் வந்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அந்த எஸ்பிஓவில் வந்து நாங்கள் லாஸ் பண்ணுன்ட்டு இருக்காது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இதனாலேயே நீங்கள் வந்து சும்மா ஒரு ஏதாவது ஒரு இன்கம், சைடு இன்கம் வேணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இதில் வந்து நீங்கள் இப்போ எஸ்பிஓ ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஒரு இன்கம்மாக இருக்காது. அது போக உங்களுக்கு அடிஷ்னல் இன்கமாக, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து எஸ்பிஓவில் இன்ஃப்ளூயன்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு இப்போ என்ன ஒரு அடிஷ்னல் யூசேஜ்னால், நான் இப்போ எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு சேல்ரி கிடைக்கும். அதே மாதிரியே என் யூடியூபு இப்போ வந்து மானிட்டேஷன் ஆச்சுன்னா வந்து அதுலேருந்து எனக்கு சேல்ரி வரும். ஸோ 2 பெனிஃபிட் இந்த கம்பெனிக்கு நான் ஜாயின் பண்ணுறதுனால. ஸோ என்னோடய இன்கம் வந்து இந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணுறதுனால 2 வே இன்கம் இல்லாமல் 3 வே இன்கம்மாக கூட நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுவே வந்து 3 வே வந்து 4, 5, 6, 10 இது மாதிரி நிறையா போகும். பிகாஸ் அவங்க டைஅப் கம்பெனிஸோடு நம்ம வந்து நிறைய கம்பெனிஸோடு தனித்தனியாக ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சான்ஸ் வந்து ஏற்படுத்தி தருவாங்க. ஸோ இப்போ தான் வந்து இந்த கம்பெனி ஒரு மிட் ரேஞ்சில் இருக்குது. அதாவது இதை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் மாடல் ட்ரை பண்ணுற கம்பெனி இது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற காலத்தில் இந்த கம்பெனி ரிலேட்டடான மூமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதங்காட்டியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் 3rd party வெப்சைட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ப்ரைவேட் லிமிட்டடாக மாறிச்சு. ஸோ கம்பெனி வந்து இப்போ எல்லாத்துக்குமே வந்து கம்பெனியோட ஒரு அந்த கோல் எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தி தரணும். ஸோ அதான் இவங்களோட ஒரு மோட்டிவாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் இன்னுமே ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வேறு ஏதாவதுனா எப்படி சொல்கிறது? ஸோ இதெல்லாம் தான் வந்து எஸ்பிஓவில் வந்து என்னென்ன நடக்குது. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னோடய ஃபீட்பேக் எஸ்பிஓக்கு. ஸோ யாரெல்லாம்
ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்களோ அவங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு பார்ட் டைம் மட்டும், அதாவது ஒரே ஒரு சைடு இன்கம் மட்டும் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தர போகிறதில்ல. ஸோ மல்டிபிள் விதமான இன்கம் ஜென்ரேட் பண்ணி தரதுக்கும், யாருக்காவது நிறையா மல்டிபிள் இன்கம்ஸில் ஏர்ன் பண்ணணுன்னு நினைக்கிறனாலும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேறு யாருன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அவங்கெல்லாம் பண்ணுறேன்ட்டு இருக்கிறீங்களோ, ஸோ அவங்களும் வந்து இந்த கம்பெனி அப்ரோச் பண்ணலாம். பிகாஸ் உங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸே நீங்கள் வந்து இங்கே வந்து ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ பைமோட் அதெல்லாம் வந்து உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ பைமோட்டாட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னா, அதாவது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் இருக்குதுன்னா அதை வந்து நீங்கள் எஸ்பிஓக்கு தந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இது மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ளே இருக்குது. ஸோ இதான் வந்து என்னோடய ஃபீட்பேக். ஸோ என்னோடய ஃபீட்பேக் இந்த மேலே இமேஜில் சொல்லப்போனால் க்ரீன் கலர். ஸோ ஷார்ட்டாக சொல்லணுன்னா அதுதான். ஸோ இதுதான் என்னோடய ஃபீட்பேக் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் அங்கங்கே வந்து லிட்டில் பிட் உளர்ற மாதிரி இருந்திருக்கலாம். பிகாஸ் இது வந்து ஓனாக பேசுகிறது, அதாவது ரைட் பண்ணி வச்சோ இல்லை அது மாதிரி இல்லாமல், அதாவது ஸ்கிரிப்டடோ எதுவோ இல்லை ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி வச்சோ அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அவங்க ஃபீட்பேக் ஜஸ்ட்டு கேட்டிருந்தாங்க ஒரு டெமோக்கு. ஸோ அவங்க இது மாதிரி ஒரு எதுலையாவது அப்லோட் பண்ண சொன்னாங்க வீடியோ ஆர் போஸ்ட் இது மாதிரி. ஸோ நான் யூடியூப்பில் இது மாதிரி என் ஃபீட்பேக்கை வந்து வீடியோவாக போட்டு அதுக்கு சப்மிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி இப்போ ஃபீட்பேக் தர மூலயமா இது மாதிரி நீங்கள் போஸ்ட் போட்டிங்கன்னா ஸோ நமக்கு யூடியூப்லேயே ஒரு கண்டென்ட் ஆச்சு. ஸோ அதான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.